என் பேர் சீனிவாசன். டிசிஐ எக்ஸ்பிரஸ் லிமிடெட், டிசிஐ ஃப்ரைட் லிமிடெட் ரெண்டுலேயுமே C&F இருக்கேன். டாடா வெஹிக்கிள் 11 வெஹிக்கிள் வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக 2 வெஹிக்கிள் எடுத்திருக்கேன். டாடா எஸ் கோல்டு CNG 2.0. இவ்வளவும் எடுத்தது காரணம் 2005 தான் என்னோட ஆரம்பம். அதிலிருந்து தான் முன்னேறி இப்போ 20 வெஹிக்கிள் மேலே வச்சுருக்கேன். டாடா ஏஸ் கோல்டு CNG 2.0 எடுத்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, டாட்டாவை பொறுத்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் 0. மைலேஜ் வந்து 3 ரிவ்யூஸ்லேருந்து 3.5 ரிவ்யூஸ் தான் ஒரு கிலோமீட்டருக்கு செலவாகும். மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு 4 ரூபா 5 ரூபா ப்ராஃபிட் இருக்கும். இப்போ ஒரு டாடா ஏஸ் வெஹிக்கிளில் ஏற்றுற அளவு காட்டிலும் 1.5 மடங்கு அதிகமாக இதில் ஏற்ற முடியும். போயிட்டு ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக ஒரே ட்ரிப்பில் 1.5 லோடு ஏற்றிடுறோம். டிரைவர் வந்து டிரைவராக நான் யோசிக்க மாட்டேன். அந்தந்த வண்டிக்கு ஓனராக தான் நான் வச்சுருக்கேன். அவங்கள டிரைவர்ஸுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெஹிக்கிளும். ப்ளஸ் ஒரு சந்து பந்துக்குள்ளே இடைஞ்சலான இடத்துக்குள்ளே போகிறோம், வெஹிக்கிள் உள்ளே திரும்ப முடியாது, வைக்க முடியாது, அந்த பிரச்சனையும் இருக்காது. டாட்டாவை பொறுத்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக திருப்பிக்குவாங்க. அதனால தான் டாடா எஸ் கோல்டு CNG 2.0 எடுத்தேன். அதனால் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. டாட்டா வெஹிக்கிள் வந்ததுக்கப்புறமா என் ஃபேமிலியும் நானும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கோம். இதுக்கு காரணம் டாட்டா தான்.